ஹலோ கைஸ் நான் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட நேம் வந்து தி வில்லேஜர் ஆஃப் லெவல் 999. இந்த அனிமையில் வந்து ஹீரோ வந்து ஒரு வில்லேஜராக இருக்கான். அதாவது சோர்சரர்ஸ், ஸ்வாட்ஸ்மேன்ஸ், சேஜ், மேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வில்லேஜர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கானவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது. மேக்ஸிமம் லெவலே வில்லேஜர்ஸ்க்கு வந்து 10 வரைக்கும் தான் போக முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு பவர் இருக்காது. எந்த ஒரு மான்ஸ்டர் கூட அவங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இல்லை நம்ம ஹீரோ வந்து லெவல் 999 வரைக்கும் போயிருப்பான். ஸோ இந்த அனிமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் போகுன்றதால நம்ம லிஸ்ட்ல கொண்டு வந்தேன். இதே மாதிரி லேட்டஸ்ட் அனிமேஸ் எல்லாமே நம்ம தமிழ்ல அப்டேட்ஸாக கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். எடுத்தோன்னே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அண்ட் சோர்சரி நிறைஞ்ச வேர்ல்டுல வந்து ஸ்டாட்ஸ் தான் எல்லாத்துலயும் முக்கியமானது. இந்த ஸ்டாட்ஸ் வந்து எப்போ வந்துச்சோ அப்பையிலிருந்து இந்த வேர்ல்டுல உள்ள எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு கையில காசை தூக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கான வருமானம் இது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே சடனா ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்படியே பார்த்தா 2 வில்லேஜரை வந்து ஒரு பெரிய ஸ்லைம் வந்து அட்டாக் பண்ண போகுது. அப்ப அந்த 2 வில்லேஜர் அவங்கள ஸ்டாட்ஸ் விண்டோ ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அதுல வந்து லெவல் 1ன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த ஸ்லைம் அவங்கள அட்டாக் பண்ண போகும்போது 2 பேரும் பயத்துல கத்தும் போது ஹீரோ வந்து அங்க மரத்து மேல இருந்து ஒரு காயினை தூக்கி வீசுறான். அந்த காயின் பட்டு அந்த ஸ்லைம் அதே இடத்துல சாகுது. அந்த மான்ஸ்டர் செத்த உடனே அதை வந்து டிராப்ஸா நிறைய காயின்களை கொடுக்குது. அதாவது இந்த வேர்ல்டுல வந்து மான்ஸ்டர்ஸை கொல்றது மூலியமா மான்ஸ்டருக்கு இருந்து வர டிராப்ஸா காயின்ஸ் நிறைய கிடைக்கும். அது வந்து ஒரு மான்ஸ்டரோட லெவலை பொறுத்து பிரான்ஸ், சில்வர், கோல்டு காயின்ஸ்னு வரும். அப்படியே நம்ம ஹீரோ கீழே வந்து உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க கீழே இருக்க காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றான். அப்ப அந்த வில்லேஜர் கேட்கிறாரு, நீங்க தான் அந்த ஸ்லைமை கொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றான், நீங்க உங்களோட ஸ்டேட்டஸை வந்து மான்ஸ்டர் காட்டினாலும் அது ஒன்றும் பண்ணாம போயிடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பையனை கையை காட்டுன்னு சொல்லி அவன் கலெக்ட் பண்ண காயின்ஸ் அவன் கையில கொடுத்து இதுவே மான்ஸ்டர்ஸ் நீ டிஃபீட் பண்ணா இவ்வளவு காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வில்லேஜர் சொல்றாங்க, மான்ஸ்டர்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு, அது கூட எங்களால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த சின்ன பையன் கூப்பிட்டு நீங்க பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டாட்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறான். அவனோட நேமை காட்டுறான். காகமி கோஜின்னு போட்டு கீழே வில்லேஜர்னு போட்டிருக்கு. எப்படி ஒரு வில்லேஜரால இது முடியும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது ஹீரோ அவனோட லெவலை காட்டுறான். லெவல் 999 போட்டிருக்கு. அப்படியே அதை காட்டிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹெக்ஸால்ட்ரியா நேஷனோட ஒரு சின்ன ஐலாண்டு தான் ஜப்பான். இந்த ஐலாண்ட்ல நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் அப்பியர் ஆனதால இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே பிறக்கும் போது அவங்களுக்கான ரோலோட தான் பிறக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டேலண்ட்ஸோட இருப்பாங்க. அதுல வாரியர்ஸ், மாங்ஸ், பிரீஸ்ட், மேஜ், தீஃப், மார்ச்சன்ட், ஹண்டர், சோர்சரர், அது மட்டும் இல்லாம அதிகப்படியான பவர்ஸ் உள்ள ஒரு சிலரும் இருக்காங்க. அவங்க தான் சேஜ், ஹீரோ அண்ட் கிங். இதுல ரொம்ப பவர்லெஸ்ஸான காமனான பீப்புள்ஸும் இருக்காங்க. அவங்க தான் வில்லேஜர்ஸ். இந்த வில்லேஜர்ஸ்க்குலாம் பவர் ரொம்ப கம்மி. இவங்களால மேக்ஸிமம் லெவல் 10 தான் ரீச் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். அதனால இந்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் ஃபார்மர்ஸாகவும் அங்க உள்ள ஊரை வந்து பராமரிக்கிற வேலையும் தான் பார்ப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரதை காட்டுறாங்க. அவ ஒரு பழமையான டஞ்சன் முறை நின்னுட்டு பழமையான சீக்ரெட் ஸ்வாட் வந்து இங்கே தானே இருக்கு, நான் அதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஃப்ரீ சிட்டியான வால்மன் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே சைட்ல 2 பேர் என்ன பேசுறாங்க. அப்ப அதுல அந்த பொண்ணு சொல்றா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா நிறைய மான்ஸ்டர்ஸா இருக்கு, இது எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணியே ஆகணும், என்ன வந்து உன் கூட சேர்த்துப்பியா அப்படின்னு பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்கறா. அவன் சொல்றான், நம்ம இதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அங்க பப்ளிக் சேஃப்டி கில்டுக்கு போயிட்டு அவன் முடிச்ச கொஸ்டுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான ரிவார்ட்ஸை வாங்குறான். அதுக்கு ரிவார்டா அவனுக்கு 5 கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாங்க. அவன் வாங்குற அந்த கோல்டு காயின்ஸை பார்த்துட்டு அந்த கில்டில் சுற்றி இருக்கிறவங்களால ஆச்சரியத்தில் அவனை பார்க்குறாங்க. ஏன்னா கோல்டு காயின்ஸ் வேணும்னா நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டு இருக்கணும், அப்படி இல்லைனா ஹை லெவல் மான்ஸ்டர்ஸை கொண்டு இருக்கணும். அதேமாதிரி கோல்டு காயின்ஸ் இருந்துச்சுன்னா வசதியான ஒரு வீட்டை கூட அந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கில்டில் இருக்கிற போர்டில் வந்து என்னென்ன கலெக்ட் பண்ணால் என்னென்ன ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஒரு புதையல் பெட்டி போட்டு அது கீழே வந்து 10,000 கோல்டுன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்னும் 4520 கோல்டு நமக்கு தேவைப்படுது, இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கொஸ்ட் போர்டில் போயிட்டு ஒரு கொஸ்ட்டை செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறான். அப்போ அதில் ஏன்ஷியன் கேவில் இருக்க ப்ளூ டெவில்ஸை வந்து கில் பண்ணணும். அதுவும் 30 டெவில்ஸை கில் பண்ணணும். இதுக்கான ரிவார்டு வந்து 1 கோல்டு காயின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இது ரொம்ப சூப்பர், என்னால் இந்த மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போகிறான். அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்தால் ஒரு பெரிய கூட்டம் கூட்டி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறான். இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த 2 பேரும் அங்கே நின்றுட்டு கூட்டத்தை கூட்டி, நாங்கள் வந்து டீமன் கிங் கொல்ல போகிறோம், எங்கள் கூட வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மக்கள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட
ஸ்டேட்டஸ காட்டுறான். அவன் வந்து ஒரு ஹீரோ. அதே மாரி அவன் கூட இருக்கிற பொண்ணு ஒரு சேஜ். ஸோ இவங்க 2 பேரும் ஹீரோ அண்ட் சேஜ்ன்னு சொன்னோனே, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்ட்டு எல்லாருமே அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு டிமாண்ட குடுக்குறான். எங்க கூட வந்து எங்களோட லெவல் அப்படி இல்லன்னா, எங்களோட ஹையர் லெவல்ல உள்ளவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரோட ஸ்டாட்ஸையும் காட்டுறான். ஹீரோ வந்து 90லயும் அந்த சேஜ் வந்து 42லயும் இருக்கா. எல்லாரும் இத பார்த்துட்டு இதுக்கு மேல எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து 79, 78 இருக்கவங்கலாம் கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ அத ரிஜெக்ட் பண்ணிடுறான். அதுல ஒரு ப்ரீஸ்ட் வந்து நான் வந்து 80த் லெவல்ல இருக்கேன். நான் வரலாமான்னு கேட்கும்போது, நீங்க ரொம்ப வயசான ஆளு. உங்கள சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்போ நான் வரேன்ட்டு ஒரு யங்கான ப்ரீஸ்ட் வந்து நான் லெவல் 72ல இருக்கேன். நான் வரேன்னு சொல்றான். அப்போ ஹீரோ சொல்றான், "இல்ல நாட் குவாலிஃபைட். ஃபியூச்சர்ல வீக்கா இருக்கிறவங்களலாம் எங்களால சேர்த்துக்க முடியாது" அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து, "என் பேர் வந்து டீனா பில். நான் வந்து 16 வயசு தான் ஆகுது. என்னோட லெவல் வந்து 50ல இருக்கேன். நான் ஒரு ப்ரீஸ்ட்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு, ஹீரோ வந்து ஓகே நான் உன்ன எடுத்துக்கிறேன்னு செலக்ட் பண்றான். அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும், "இவளுக்கு போய் நல்ல எதிர்காலம் இருக்கா? நீ இவள எதுக்காக செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அத அப்படியே நம்ம ஹீரோ தூரத்துல நின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே சொல்றான். "பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ தூக்கிட்டு ஜாலியா சுத்த போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து, "நான் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் எடுத்துப்பேன். யாராச்சும் வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு அழகான பொண்ணு வந்து, "நான் வரேன்" அப்படின்னு சொல்லவும், அந்த ஹீரோ அவன செலக்ட் பண்றான். ஸோ இப்ப இத நான் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து, "சரி நான் என் வேலைய பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ அதே ஏன்ஷியன்ட் கேவ் முன்னாடி போய் நிக்கிறான். அந்த சின்ன பொண்ணு போன அதே கேவ் முன்னாடி. அங்க போயிட்டு, "இந்த குவெஸ்ட்ட முடிச்சுட்டா நான் இன்னைக்கு நைட்டுக்கு டேஸ்ட்டான சூஷி சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த கேவுக்குள்ளார போறான். உள்ளார போயிட்டு கண்ல மாட்ற எல்லா ப்ளூ டெவில்ஸையுமே அசால்ட்டா ஒரு ஒரு தட்டு தான் தட்டுறான். அது எல்லாமே அப்படியே காயின்ஸா மாறிடுது. அப்ப இன்னும் பேலன்ஸ் 15 ப்ளூ டெவில்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அங்க செலக்ட் ஆன ஹீரோஸ் பார்ட்டி இந்த இடத்துல உள்ள சுத்திட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற அந்த ஹீரோ வந்து அந்த வந்த ப்ளூ டெவில வந்து அசால்ட்டா அவனோட ஸ்வாட வச்சு கட் பண்றான். அவன் கட் பண்றத பார்த்து பின்னாடி 3 பேர் அவன பாராட்டுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, "நம்ம இந்த பக்கம் போவே கூடாது" அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்ப வேற ஒரு வழியில போறான். அப்போ அதுல லாஸ்ட்டா செலக்ட் ஆன அந்த பொண்ணு வந்து, "சரி வாங்க பிரின்சஸ் போலான்னு" சொல்றா. அப்ப அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த ப்ளூ ஹேர் உள்ள பொண்ணு வந்து வெறும் சேஜ் மட்டும் கிடையாது. அவ அந்த கிங்டமோட பிரின்சஸ். அதாவது அந்த இடத்தோட ராஜாவான சியானோட 3 டாட்டர் தான் இவ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிரின்சஸ் சொல்றா, "என்னைய கானாசுகி குருல் ஹெக்ஸால்ட்ரியான்னு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த கடைசியா சேர்ந்த பொண்ணு வந்து, "நான் உன்னைய கூச்சான்னு கூப்பிடுறேன். அதே மாரி நீ என்ன பார்னான்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம பிரின்சஸ் சந்தோஷப்படும்போது, அந்த சின்ன பொண்ணு வந்து, "என்னையும் நீங்க டீனான்னு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்றா. அப்படியே அந்த ஹீரோ இருக்கான்ல, அவன் கிட்ட வந்து இவங்க 3 பேரும் கேட்கறாங்க, "நம்ம வந்து டீமன் கேசலுக்கு ஆப்போசிட் சைடுல தானே போயிட்டு இருக்கோம். அந்த சைடுல தானே டீமன் கேசல் இருக்கு. நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "டீமன கொல்றதுக்கு வந்து நம்ம சும்மா போயிட முடியாது. அதுக்கு நம்ம வந்து சீக்ரெட் ஸ்வாட் வந்து எடுக்க போறோம். அது வந்து இந்த கிங்டமோட ராஜாவோட பரம்பரை சொத்தா இருக்கிறது. அத இந்த டஞ்சன்ல தான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு" சொல்லும்போது, அந்த வயலட் ஹேர்டு பொண்ணு கேட்கறா, "அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஹீரோ சொல்றான், "அதான் நம்ம கூட பிரின்சஸ் இருக்கா. இவங்களோட ஃபேமிலி ட்ரெஷர் தானே அது. பிரின்சஸ் வந்து அட்வென்ச்சரரா மாறி அந்த டீமன் கிங்க கொல்லணும்னு நெனச்சதால, அந்த கிங்டம்ல உள்ள ராஜா வந்து என்கிட்ட அந்த ஸ்வாட எடுத்துக்க சொன்னாரு. அதனால நம்ம இப்ப அந்த ஸ்வாட எடுக்கிறதுக்காக போறோம்" அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் அந்த ஸ்வாட எடுக்கிறதுக்காக போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்து நெறைய ப்ளூ டெவில்ஸ் அடிச்சு போட்டுட்டு, இதோட 952 சில்வர் காயின்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு, இன்னும் 2 ப்ளூ டெவில்ஸ் தான் கொல்லணும். அதோட இந்த குவெஸ்ட் முடியுது. நம்ம ஹீரோ நிக்கும்போது பின்னாடி இன்னொரு டெவில் வருது. அத அசால்ட்டா கையால தூக்கி போடுறான். அது காயின்ஸா மாறுது. அப்போ ஸ்டார்ட்டிங்ல காட்டுன அந்த சின்ன பொண்ணு வந்து இவன கிராஸ் பண்ணி ஓடுறா. அப்ப ஹீரோ கத்துறான், "அந்த சைடுல டெவில்ஸ் இருக்கு. அங்க போகாதன்னு" கத்தும்போது, அவ அந்த டெவில்ஸ அசால்ட்டா கிராஸ் பண்ணி போறா. அந்த டெவில்ஸ் அவள அட்டாக் பண்ணவே இல்ல. சடனா அந்த டெவில்ஸ் இவன பார்த்துட்டு இவன அட்டாக் பண்ண வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த டெவில்ஸ அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் காட்டுனாங்கன்னா, நம்ம ஹீரோஸ் பார்ட்டி இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த ப்ளூ டெவில்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. எல்லார்ட்டயும் பவர் வந்து கம்மியாயிடுச்சு. இதுல இருக்க அந்த ஹீரோ இருக்கான்ல, அதான் அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன். அவனால டெவில்ஸ் வந்து கன்டினியூவா அட்டாக் பண்ணவே முடியல. அவனும் ரொம்ப வீக் ஆயிட்டான். அப்படியே அவங்க வந்து, "இதுக்கு மேல நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம அந்த ஸ்வாட் இருக்கிற இடத்த நெருங்கிட்டோம்" அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங்க காட்டி நேரா அங்க போய் பார்த்தா, அங்கருந்து தப்பிச்சு வந்த அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த இடத்துல நிக்கிறா. அப்ப நம்ம இந்த ஹீரோஸ் பார்ட்டி அங்க கிட்ட போயிட்டு பார்க்கும்போது, அங்க இருக்கிற ஸ்வாட காணோம். அதே நேரத்துல இந்த பொண்ணோட தலையில 2 கொம்பு இருக்கு. அப்போ இந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் வந்து, "நீ என்ன டீமன் தானே? நீ தானே இந்த ஸ்வாட வந்து திருடுன" அப்படின்னு சொல்லி அவ மேல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்க போடுறான். அத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்களும் அவ மேல சேர்ந்து அட்டாக்க போடுறாங்க. எல்லாரும் அவ மேல அட்டாக்க போடும்போது, அவ ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து சடனா ஜம்ப் பண்ணி குறுக்கால வந்து அவனோட கையால அசால்ட்டா அந்த அட்டாக்க தடுக்குறான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு உங்க பவர காட்டுறீங்களே, இது உங்களுக்கே கேவலமா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த ஹீரோஸ் பார்ட்டில உள்ளவன், "நீ யாரு? நீ அவ கூட தான் வந்தியா?" அப்படின்னு
கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து, "இல்ல நான் ஒரு சாதாரண வில்லேஜர் தான்" அப்படின்னு சொல்றான். அப்ப அத அவங்க யாரும் நம்ப மாட்றாங்க. ஒரு வில்லேஜரால எப்படி இந்த அட்டாக்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அவனோட டைட்டில காட்டுறான் வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அத பார்த்துட்டு ஆமா உண்மதான் போலன்னு இவங்க சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்து ஒரு டீமன் அவ தலையில கொம்பு இருக்கு. அவள எதுக்கு நீ காப்பாத்துறன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கொம்பு கிடையாது. அது சாதாரண அலங்காரத்துக்கு தலையில வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவளோட தலைய மூடி விட்டுட்டு, வா தங்கச்சி நம்ம போலான்னு சொல்லிட்டு அவள கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்குறான். அப்போ அங்க இருக்கிற பொண்ணு கேட்கிறா, "அப்புறம் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மானா அவகிட்ட இருந்து வந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து, "அட அது வந்து என்கிட்ட இருந்து தான் வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கிட்ட இருந்து அந்த ஒரு கொம்ப எடுத்து காட்டுறான். அது வந்து இதுக்கு முன்னாடி அவன் கில் பண்ண மான்ஸ்டர்லேருந்து கிடைச்ச ஒரு ரேரான டிராப்பு. அப்படியே அவனோட குவெஸ்ட் பேப்பரையும் காட்டுறான். "இங்க பாருங்க நாங்க 30 டெவில கொன்னுட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அந்த ஹீரோஸ் பார்ட்டில இருக்க அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் கேட்கறான், "சரி அப்படி இருந்தாலும் உன்னோட சிஸ்டர் வந்து இந்த இடத்துல என்ன பண்றா? அங்க இருந்த ஸ்வாட் எங்க போச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "ஓ! அந்த ஸ்வாடா? அந்த ஸ்வாட நான் தான் எடுத்தேன். நான் இந்த பக்கமா வரும்போது அந்த ஸ்வாட் இங்க மாட்டிட்டு இருந்துச்சு. சரின்னு நான் தான் அத அப்படியே எடுத்து கொண்டு போய் வித்து காசா மாத்திட்டேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், "நீ கிங்டமோட சீக்ரெட்டான ட்ரெஷர் வந்து திருடிட்ட" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது கிங்டமோட ட்ரெஷரா? என்னை மன்னிச்சிருங்கன்னு" சொல்லி நம்ம ஹீரோ வந்து சாரி கேட்கறான். அப்ப இவன் சொல்றான், "அப்படியே பார்த்தாலும் அது வந்து மானாவால இன்ஃப்யூஸ் ஆனது. அது வந்து ஹீரோ டைட்டில் உள்ளவங்களால மட்டும் தான் முடியும். நீ எப்படி அத எடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "ஆமா அது கொஞ்சம் டைட்டா தான் மாட்டிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் எடுக்கிறது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், "நீ வந்து பொய் சொல்லாத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி, அங்க இருக்கிற அந்த ஸ்டோன் பிளாக் அப்படியே கையாலேயே தூக்கி காட்டுறான். அப்ப அவங்க உன்னோட லெவல் என்னன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவோட லெவல காட்டுறான் 999 சொல்லிட்டு, எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்ப அந்த ஹீரோஸ் பார்ட்டில இருக்க அந்த பிரின்சஸ் வந்து, "எங்க கூட நீ வந்து டீமன் கிங்க டிஃபீட் பண்றதுக்காக வா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ, "இல்ல முடியாது. எனக்கு அதுக்கான விருப்பமே இல்ல. நான் டீமன்ஸ் கூடலாம் சண்ட போட மாட்டேன். நான் என்னோட டெய்லி லைஃப்ப ரன் பண்றதுக்காக தான், ஒரு வசதியான வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக தான், இந்த டஞ்சனுக்குலாம் வந்து குவெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மத்தபடி டீமன்ஸ் மேல எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, டீமன் கிங் என்னைய வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. நான் போய் அவர கொல்லணுன்றதுக்காக" அப்படி சொல்லிட்டு, அந்த பொண்ண கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது ஹீரோ டைட்டில் உள்ளவன் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான், "நீ இந்த உலகத்த பத்தி சரியாவே புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த டஞ்சன விட்டு வெளியில வந்து ஆல்ரெடி டார்க்கா நைட் டைம் ஆயிடுச்சு. "சரி நான் கிளம்புறேன். நீ உன் வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்படி போகும்போது அந்த பொண்ணு இருங்க அப்படின்னு சொல்லி அவன கூப்பிட்டு, "என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே தமிழ்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸா குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. அப்படியே அடுத்து என்ன அனிமே வேணும்ன்றத கீழ கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் see you later. Thanks for watching.